வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்தடை தொடர்பில் அமைச்சரின் புதிய அறிவிப்பு. இலங்கையில் எரிவாயு நெருக்கடி, கொழும்பு வாழ் மக்களிடம் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். திருகோணமலையில் பாரிய விபத்து, பலர் படுகாயம். கொழும்பு காலை வீதியில் வழுக்கி விழுந்த பலர். வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் புதிய அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரால் பரபரப்பு. சூடுபிடிக்கும் வாக்குப்பதிவு, காலை 11 மணி வரை பதிவான வாக்குகள். வீதியில் சென்று கொண்டிருந்த தம்பதிக்கு நேர்ந்த கதை தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மின்தடையை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமையாகும். செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் தற்போதைய நிலைமை முகாமித்துவம் செய்யப்பட்டு வருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 2025-2026 ஆண்டுக்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியது. ஜனாதிபதியும் இந்த நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளார். நிலக்கரி விநியோகத்தில் தவறிழைத்த நிறுவனங்களிடமிருந்து அபராதங்களை அறவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவ்வாறு அறவிடப்படும் தொகை போதுமானதாக இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிதி சுமையை திரைசேரியோ அல்லது பொதுமக்களோ ஏற்க தயாராக இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான வீடுகளில் சமையலுக்கு விறகே முக்கிய எரிசக்தி ஆதாரமாக உள்ளதாக மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கையின்படி நாட்டில் உள்ள 55.4% வீடுகள் சமையலுக்கு விறகை பயன்படுத்துகின்றன. 42.4% வீடுகள் சமையலுக்கு எரிவாயுவை பயன்படுத்துகின்றன. 2024 ஆண்டை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி நாட்டில் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை 6.1 மில்லியனாக உள்ளது. 0.3% வீடுகள் மின்சாரத்தையும் 0.1% வீடுகள் மற்ற ஆதாரங்களையும் சமையலுக்கு பயன்படுத்துகின்றன. அதே சமயம் 1.3% மக்களுக்கு சமையலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் 2012 மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பையும் 2024 ஆண்டு கணக்கெடுப்பையும் ஒப்பிடும்போது அனைத்து மாவட்டங்களிலும் விறகின் பயன்பாடு குறைந்து எரிவாயுவின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அதன்படி 2012 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சமையலுக்கான திரவ பெட்ரோலிய எரிவாயுவின் பயன்பாடு 42.4% அதிகரித்துள்ளது. 2012 ஆண்டில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வீடுகளில் விறகு பயன்பாடு 97.5% அதிகமாக இருந்தது. 2024 ஆண்டளவில் மொனராகலை மாவட்டத்தில் விறகு பயன்பாடு 83.6% அதிகமாக இருந்தது. இவ்விரு ஆண்டுகளிலும் கொழும்பு மாவட்டத்தில் விறகு பயன்பாடு மிக குறைவாக இருந்துள்ளது. 2012 ஆண்டில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள வீடுகளில் 28.8% விறகு பயன்படுத்திய போதிலும் 2024 ஆண்டளவில் கொழும்பு மாவட்டத்தில் விறகு பயன்பாடு 9.9% வேகமாக குறைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. திருகோணமலை கிண்ணியா காவல்துறை பிரிவில் உள்ள கங்கை பாலத்தருகில் வைத்து மரமொன்றுடன் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 23 பேர் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து மூதூர் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகி மரமொன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தால் சில மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததுடன் மரத்துடன் தாழ்நில பகுதியில் மோதுண்ட பேருந்தை டிப்பர் வாகனமூடாக மீட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு காலி வீதியில் கல் தூள் ஏற்றி சென்ற லொரியொன்றின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டு வீதியில் கல் தூள் கொட்டியதன் காரணமாக பலர் வழுக்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த லொரியொன்றிலேயே இவ்வாறு கல் தூள் கொட்டியுள்ளது. இதனையடுத்து கொழும்பிலிருந்து காலி நோக்கி செல்லும் வீதியின் களுத்துறை வெட்டுக்கமடை பகுதியில் ஒரு வழிப்பாதை மூடப்பட்டுள்ளது.
குறித்த வீதியின் சுமார் 800 மீட்டர் தூரத்துக்கு இவ்வாறு கல்தூள் கொட்டியுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். இந்த கல்தூள் மீது பயணிப்பதற்கு முயற்சித்த 4 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாதுகாப்பற்ற முறையிலும் கவனக்குறைவாகவும் கல்தூள் கொண்டு சென்ற குறித்த லொரி களுத்துறை தெற்கு போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் வடமாகாணம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இந்த வெப்பமான நிலை காணப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவான வெப்ப சுட்டன் நாளை 21 மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தவிர்த்து கொள்ள பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் இயன்றவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் அளவுக்கு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக புதிய எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்ட மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் முன்னாள் எரிசக்தி துறை அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினால் புதிய எரிசக்தி துறை அமைச்சராக அருண கருணாதிலக்க நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு மற்றும் நெருக்கடி நிலை குறித்தும் அவர் ஊடகங்களிடம் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க திட்டமிட்டுள்ள இலங்கை அதற்கான பணத்தை சீனாவின் அதிகாரப்பூர்வ நாணயமான ரென்பின்பியில் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதே எனது உடனடி நோக்கமாகும். இந்த வருடம் ஜூலை மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகும் கூட தடையற்ற விநியோகத்துக்காக வழிமுறைகளை நாங்கள் வகுப்போம். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் இன்னும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பிட்டியவில் உள்ள பாடசாலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்து உயர்தர மாணவர்களுக்கு கத்திமுனையில் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொட்டாவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொட்டாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்னிப்பிட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் இம்முறை காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் 2 மாணவர்களின் களத்தில் கூறிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். பாடசாலையின் மைதான எல்லைக்குள் அருகிலுள்ள மாமரம் ஒன்றிலிருந்து மாணவர்கள் குழு ஒன்று மாம்பழம் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது அருகிலுள்ள வீட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மாணவர்களை திட்டியுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் குழுவினர் அந்த இளைஞரை நோக்கி கூச்சலிட்டனர். இதன்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் பாடசாலையின் சுவரை ஏறி குதித்து உள்ளே வந்து 2 மாணவர்களையும் பிடித்து அவர்களின் கழுத்தில் கத்தி போன்ற கூரிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் பிரதி அதிபரால் கொட்டாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் காலை 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதற்கு அமைய இதுவரை 1,01,00,000 பேர் வாக்களித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருவள்ளூரில் 17.8%, திருவண்ணாமலையில் 17.73%, ஈரோடு 19.38%, மதுரை 17.8%, நாகை 17.51%, திருநெல்வேலி 15.96%, கன்னியாகுமரி 17.08%, பெரம்பலூர் 17.68%. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் இதே 9 மணி நிலவரத்தில் 13.80% வாக்குகள் பதிவாகியிருந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வீதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இரவு எம்பிலிப்பட்டிய மகாபலி நிவச வீதி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதன் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்த பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்னரே ஓட்டுநர் உயிரிழந்திருந்ததுடன் காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்தவர் பல்லேகம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எம்பிலிப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
தமிழொலி, ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.